வணக்கம். ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இல்லை, சர்ப்பதோஷம் இல்லை, தாரதோஷம் இல்லை, புத்திரதோஷம் இல்லை, ஆனால் திருமணம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்குது. யாரை கேட்டாலும் எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நடந்துரும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் இழுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலருடைய மனக்குறையாக இருக்கும். இப்போ செவ்வாதோஷம் அப்படின்னாக்கா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்தா அது செவ்வாதோஷம். அது மாதிரி 2லேயோ லக்னத்துலேயோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ ராகு கேதுகள் உட்காந்துருந்ததுன்னா அது சர்ப்பதோஷம். அல்லது சூரியன் செவ்வாய் சேர்ந்தோ அல்லது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தோ இருந்தாலோ, அதுவும் குறிப்பாக 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா கடுமையான தாரதோஷங்கள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக அமைப்பு எதுவுமே இருக்காது, ஆனால் கல்யாணம் லேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, சனீஸ்வரன் 7ஆவது வீட்டில் உட்காந்துருப்பார் அல்லது 2ஆவது வீட்டில் உட்காந்துருப்பார். 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், தனம், குடும்பம், கல்வி, நேத்திரம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது மனைவி அல்லது கணவன் ஸ்தானம். பெண்களுடைய ஜாதகத்தில் கணவன், ஆண்களுடைய ஜாதகத்தில் மனைவி. ஆக இந்த 7ஆம் இடத்துலையோ அல்லது 2ஆவது வீட்லேயோ சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துருந்தார்னா நிச்சயமாக அவங்களுக்கு மிகுந்த காலதாமதமாகி தான் திருமணம் ஆகும். அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியலை, எந்த விசேஷத்துக்கும் தலை காமிக்க முடியலை, யாரை கேட்டாலும் எப்போ கல்யாணம், ஏன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இப்படியே வச்சுக்கலான்னு நினச்சிங்களா அப்படின்னே கேட்குறாங்க. இப்போல்லாம் நான் எந்த விசேஷத்துக்கும் போகிறதில்ல, எங்கள் பாப்பாவுக்கு கல்யாணம் வச்சா தான் நான் எங்கேயுமே தலை காட்ட முடியும், எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணால் தான் நான் வெளியிலேயே போக முடியும், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் சிம்பிளான வழி என்னென்னா, இப்போ ஒரு திருமணத்தில் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணலையா அல்லது உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணலையா, பொண்ணு பார்க்கலையா அல்லது மாப்பிள்ளை பார்க்கலையான்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான வழி. எந்த ஒரு தனி மனிதனுமே பொறுப்பை தான் தோளில் சுமக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டான், தூக்கி அடுத்தவன் தோளில் தான் வைக்கிறதுக்கு தயாராக இருப்பான். அதனால் அவங்கள நோக்கி சிம்பிளாக ஒரு வழி, நானும் தேடினேப்பா, தேடிக்கிட்டே இருக்கோம், இன்னும் கிடைச்ச பாடு இல்லை, எங்கே நீ தான் ஒரு 2 மாப்பிள்ளை கொண்டுட்டு வா, இல்லை நீ தான் 2 பொண்ணு இருந்துச்சுன்னா சொல்லு, பார்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருப்பான் எதிர் திசையில். என்ன காரணம்? இது என்னத்துக்குடா வம்பு, கல்யாணங்கிறது 1000 காலத்து பேர், ஒரு நேரம் சண்டை ஒடுக்குருவாங்க, ஒரு நேரம் சேர்ந்துக்கிடுவாங்க, கடைசியில் நம்மளை தான் காரணமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதுக்கான நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, இந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறத தான் காமிக்குது. இருந்தாலும் இந்த சனீஸ்வரன் 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ போய் உட்காந்துருந்தாருன்னா அவங்களுக்கு காலதாமதமான திருமணம் நடக்கும். அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, அவருடைய வேகம். அந்த மாதிரி நவகிரகங்கள்லேயே ரொம்ப ஃபாஸ்டான கிரகம்னு எடுத்துக்கிட்டா, ரொம்ப வேகமாக போகக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டா சந்திரன் தான். 2.25 நாள் தான் ஒரு ராசிலேயே இருப்பார். 28.25 நாளில் ராசி சக்கரத்தையே ஒரு சுற்றி வந்துடுவார், மேசத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஒரு ரவுண்டு அடித்து முடிச்சிடுவார். அதான் ஒரு மாதம். அதே ராசி சக்கரத்தை, அந்த 12 கட்டத்தை குரு பகவான் பாருங்கள், ஒரு வருஷமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்டத்தை விட்டு நகருவார், 12 வருஷம் சுற்றுவார். சூரியனை பாருங்கள், ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டம் நகருவார், அவர் 12 மாதம் கழிச்சு, அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு சுற்று வருவார். குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு சுற்று வருவார். சந்திரன் அதே டிஸ்டன்ஸை 28.25 நாளில் சுற்றி விடுவார், சரட்னு ஒரு இழுப்பு. ஆனால் இந்த சனீஸ்வரன் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலானவர். எப்பயுமே நவகிரகங்களே ஈஸ்வர பட்டம் வாங்கினது சனீஸ்வரனுக்கு மட்டும்தான். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனீஸ்வரன் என்ன பண்ணுவார்னா, அவர் வேகத்துக்கு தான் அவர் சுற்றி வருவார். அதுவும் 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டத்தில் உட்காந்துக்கிடுவார், பொறுமையாக சுற்றி வருவார். அவருக்கு ஒரு கால் இல்லை அப்படிங்கிறதுனால, முடவன் அப்படிங்கிறதுனால, அதனால தான் மந்தன்னு சொல்லுவாங்க, மெதுவாக வர்றதுங்கிறதுனால, ரொம்ப மந்தமான வேகத்தில் வர்றதுனால மந்தன் அப்படிமா. மந்தஞ்சே இருவர் கூடி இருந்துட அது இதுன்னு கிரந்தங்கள்லாம் பாடுறது. அதே மாதிரி சனீஸ்வரனை இந்த முடவன்னு சொல்கிறதுக்கும் அது ஒரு காரணம். உடன்ஜென்ம லக்னத்திற்கு 9, 5, 10 முடவன் சேய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் விதாவு கீனம் அப்படிமா. அப்போ அந்த முடவன் அப்படின்னு குறிக்கிறதுங்கிறது அல்லது மந்தன் அப்படின்னு குறிக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த சனீஸ்வர பகவானை தான் குறிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் இந்த ராசி சக்கரத்தை மேஷம் முதல் மீனம் வரை சுற்றி வரக்கூடிய அந்த ராசி சக்கரத்தை எவ்வளோ நாளில் சுற்றி வருவார்? 30 வருஷத்தில் சுற்றி வருவார்.
28.25 நாளில் சந்திரன் சுற்றி வரக்கூடிய அதே தூரத்தை 30 வருஷமாக சுற்றுறவர் தான் சனீஸ்வரன். அப்போ அவர் வேகத்துக்கு தானே எல்லாம் வரணும். அந்த சனீஸ்வரன் 10ல் உட்காந்துருந்துச்சுன்னா பாருங்கள், 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா அது ரைட்டு. ஆனால் 10ல் சனீஸ்வரன் உட்காந்துருந்தா அவங்களுக்கு தொழில் ரொம்ப மெதுவாக தான் அமையும். 4ல் சனீஸ்வரன் உட்காந்துருக்கு, தாயாரை கஷ்டப்படுத்தும், ஆனால் ஆயுள் பலத்தை கொடுத்து வச்சுருக்கும். 9ல் சனீஸ்வரன் உட்காந்துருக்கு, திடமுறும் பிதாவுக்கு இனம்ன்றதுனால தான் 9ல் உட்காந்துருக்கு. அப்படிங்கிற பிதாவை தகப்பனாரை கஷ்டப்படுத்தும், ஆனால் கண்டம் செய்யாது. ஸோ இது மாதிரி 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ சனீஸ்வரன் உட்காந்துருந்தார்னா அவர் மனைவியை உருவாக்குறதும் குடும்பத்தை உருவாக்குறதும் மனைவியை கொண்டு வந்து சேர்க்கறதுமான அந்த ஒரு காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப காலதாமதமாக நடக்கும். அதனால தான் லேட் ஆகுறது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு தோஷம் எதுவும் இருக்காது. இப்போ தோஷம் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தோஷ பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தோஷமும் இருக்காது, கல்யாணமும் லேட் ஆகும். இப்போ என்ன செய்யறது? அதாவது சக்கரை தான், ஆனால் வயிறு நம்ம சர்க்கரையை சாப்பிட முடியாதுல்ல, அறுசுவையும் இருந்தால் தானே சாப்பிட முடியும். அந்த வகையில் சனீஸ்வர பகவான் யாருடைய ஜாதகத்திலையெல்லாம் 2ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ இருக்கோ அவங்களுக்கு திருமணம் காலதாமதமாக நடக்கும். இதில் இன்னொரு விஷயம், கடக லக்னத்துக்காரங்களுக்கும் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கும் சனீஸ்வரன் 7வது வீட்லேயோ அல்லது கேந்திர திரிகோணங்களில் 1, 4, 7, 10லையோ அல்லது 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள்லையோ அல்லது 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள்லையோ அல்லது லக்னத்துலேயோ உட்காந்து அவர் திசை நடத்திட்டார்னா சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கும் கடக லக்னத்துக்காரங்களுக்கும் மேற்கொண்டு விளக்கமே வேண்டியதில்லை, குடும்பத்தில் பிரச்சனைகள்ங்கிறது நிச்சயமாக வரும். என்ன காரணம்? கடக லக்னக்காரங்களுக்கு 7க்குண்டானவர் சனீஸ்வரன், அவர் 8ஆம் இடத்து ஆதிபத்தியமும் பெறார். 8ஆம் இடம் ஆதிபத்தியம் வரக்கூடாதுங்கிறதும் 8ஆம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணங்களில் உட்காந்து திசை நடத்துச்சுன்னா அந்த திசை மிக கடுமையாக இருக்குங்கிறத புலிப்பாணி 600ல் சொல்கிறார். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க, 8க்குண்டான கிரகங்கள் கேந்திரங்கள்லையோ திரிகோணங்கள்லையோ நிற்க, அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க, மாறால் அடிவிடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியை ஓட்டு வருத்திடுவான், கண்டோர் ஏசிடவும் கடைநில் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனமெல்லாம் வரும் கட்டு கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொண்டிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித போகம் செய்வான், நட்டவயிர் தீச்சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னா. இதெல்லாம் எதில் இருந்து வருது? அந்த சனீஸ்வரனுடைய அந்த தாக்கம் அதாவது 8க்குண்டானவன் கேந்திர திரிகோணங்களில் நின்ட்டார்னா அவ்வளோ கடுமையாக இருக்கும். அதே இது சிம்ம லக்னத்துக்காரங்களை எடுத்துக்கோங்க, சனீஸ்வரன் 1, 4, 7, 10லையோ 1, 5, 9லையோ கேந்திர திரிகோணங்களில் ஈவன் 7ஆம் இடம் ஆட்சியாக இருந்தாலும் அங்கே உட்காந்தாலும் அதுவும் தப்புத்தியான். 6ஆம் இடத்து அதிபதியான சனி 7ல் போய் நிற்கிறார், அங்கே திசை நடக்குது, அப்போ பிரச்சனையாக தான் போய் நிற்கும். ஸோ இது மாதிரியான ஒரு சில சாதகர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டால் சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 6க்குண்டான சனி 7ல் நின்று திசை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடத்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது. இதை இந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குற ஜோசியருக்கு தெரியும். எப்படி இந்த பொண்ணோ அல்லது ஆணோ அமைதியாக குடும்பம் ஓடாது, பிரச்சனையாகும் அப்படிங்கிறது தெரியும். சரி, அப்போ தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதை வேண்டான்னு சொல்லிடலாமா அப்படின்னா அவங்க எப்படி சேர்த்து வைப்பாங்கன்னா, அந்த மாப்பிள்ளை ஜாதகமும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையான ஜாதகமாக இருக்கும். அவர் மனைவியோட ஒத்து போகாத ஒரு கிரக சூழலில் இருப்பார். செவ்வாய் லக்னத்தில் உட்காந்துருக்க மாதிரியோ அல்லது சூரியன் செவ்வாய் எங்கனையாவது ஒரு பக்கம் சேர்ந்துருக்க மாதிரியோ, அரியோடு பௌமனொன்றாய் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா அரியோடு பௌமனொன்றாய் அமர்ந்திடுங்க ஆலந்தண்ணில் விரும்பி வந்தவருக்கு விளங்கிடும் பலனேதென்றால் குறிப்புடன் உரைப்பன் இன்னொன் குலைபவசாரன் சோரன் புரிமது வாணி வஞ்சம் புகழ சண்டாளன் பாவின்றான். சூரியனும் செவ்வாய் சனியும் சேர்ந்துருந்துச்சுன்னா இப்போ இப்படியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்களை கொண்டு போய் அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கலாமான்னா இதுவும் பிரச்சனையானாலும் இதுவும் பிரச்சனையானாலும் சேர்த்து வைடா, பிரச்சனை பிரச்சனை ப்ளஸ் பிரச்சனை ரெண்டும் சேர்ந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகட்டும் அல்லது பெரிய மைனஸ் ஆகட்டுங்கிற அந்த கண்டிஷனுக்கு தான் சேர்த்து வைப்பாங்க. அப்போ வேணான்னு சொல்லிட வேண்டியதானே. அப்படின்னா வேணான்னே சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாது, இந்த பையனுக்கும் கல்யாணம் ஆகாது, அப்புறம் திருமணம்னு ஒன்று நடக்கணும்ல, இல்லாட்டி சன்னியாசி யோகமில் இருக்கணும், சன்னியாசி யோகமும் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சூழலில் அந்த சனீஸ்வரன் 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இருந்தாலோ அல்லது கடக லக்னம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்தாலோ அந்த மாதிரியான ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அவங்க எல்லாருமே சனி பகவானுடைய ஸ்தலத்துக்கு போகிறதுங்கிறதோ அல்லது சனி பகவானுக்கான பிரீத்தி சனிக்கிழமை அவருக்கான திருக்கோவில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வர்றதுங்கிறது அவங்க வாழ்க்கையில் வசந்தத்தை வீச வைக்கும். அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. இதை புரிஞ்சிட்டாலே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.